திடீர் தயிர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு ராஜியக்கா கிச்சன். இந்த தயிர் குழம்பு இன்ஸ்டண்ட்டாக நம்ம ரெடி பண்ணிடலாம். 5 to 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். காய்கறிகள் எதுவுமே கிடையாது, வெறும் வெங்காயமும் பூண்டும் அரிகிற டைம் மட்டும்தான் இதுக்கு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அடிகனமான எண்ணெய் சட்டியில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு, நெய் கொஞ்சம் சூடு ஏறினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகத்தை சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 20 பூண்டு கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கோங்க. நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். இப்போது 2 பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக அரைஞ்சி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வாய்க்கு வாய் கிடைக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீத்தா கூட 2ஆக கட் பண்ணி கூட போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக அரைஞ்சி அதையும் இந்த நெய்யிலேயே நல்லா வதக்குங்க. இந்த பூண்டு வெங்காயம் எல்லாமே இந்த நெய்யில் வெந்துடணும். ஏன்னா இந்த தயிர் சேர்க்கும் போது நம்ம லாஸ்ட் ஸ்டேஜில் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம். ஸோ இது இப்போவே நல்லா வேக விட்டுட்டிங்கன்னா ராவாக இருக்காது, இல்லைனா சாப்பிடும்போது பூண்டோட வாசனை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போது நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், தேவையான உப்பு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து திரும்பவும் இந்த நெய்யில் கார நெடி போகிற அளவுக்கு சிம்மில் வச்சே வதக்குங்க. கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, அந்த ஸ்மெல்லை மட்டும் போகணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் தேவையான கட்டி தயிரை சேர்த்து ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு இன்ஸ்டண்ட் தயிர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை சாதத்தோட மதிய லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு சூப்பராக இருக்கும். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம். அதுவே நம்ம யூஸ் பண்ணது அடிகனமான பாத்திரம்னுங்கிறனால தயிர் அதிலேயே கொஞ்சம் சூடு ஏறிடும். ஸோ சூடு ஏறிடுங்கிறப்போ புளிக்காது. சாப்பிடும்போது காலையில் நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி இருக்கும். தயிர் சாதம் மாதிரியே தான் இருக்கும், ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி நல்ல ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ஆன் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு பெஸ்ட்டான தயிர் குழம்பு இது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேரும் பண்ணுங்கள். தேங்க்யூ.